மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புத்தகம் 112வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி கூறுகிறது: செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இப்பொழுது நம்முடைய கண்களை மூடி திப்பிப்போம். இருளிலே வெளிச்சத்தை கொடுக்கிற நம்முடைய இரட்சகராய் இயேசுவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு ஒளியாய் இருக்கிறீர். ஒளியானது அப்பா மிகவும் பிரகாசத்தை கொடுக்கிறது. இருளானது வேதனை உள்ளது, பயம் உள்ளது, இன்னும் இருளுக்கு சமாதானம் இல்லை. இப்பொழுது நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருளை மாற்றி வெளிச்சத்தை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை எல்லாம் ஆச்சரியமூட்டும் நன்மையான காரியங்களாய் மாற்றுவீராக. தடைகளை தாண்டி நாங்கள் செல்வதற்கு நீர் எங்களுக்கு வழி செய்வீராக. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும். தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக. எல்லா தடைகளும் மாறி போகட்டும். உடைய வல்லமையின் பிரசன்னம் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் உடைய மாறாத பிரசன்னம், உடைய மாறாத கிருபை, உடைய மாறாத வல்லமை ஒவ்வொரு முறையும் கூட இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் செய்த பெரிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீர் மாற்றப் போகிறபடியால் உமக்கு நன்றி. மெய்யான ஒளிச்சத்தை நீர் அப்பா, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னீரே, அந்த ஒளியை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் கொண்டு வருகிறபடியால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி. இருளை எடுத்து போடுவீராக. கசப்பான அனுபவங்களை மாற்றி போடுவீராக. மெய்யாகவே ஒவ்வொருவரும் இயேசுவே உம்முடைய ஒளியில் நடக்க கிருபை செய்வீராக. வேதனையுள்ள அந்த இருளை விட்டு அவர்கள் வெளியே வருவதற்கு நீர் கிருபை செய்யும். தடைகளை எல்லாம் மாற்றி போடும். எல்லோருக்குள்ளாலும் சமாதானத்தை கட்டளையிடும். உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்பொழுதும் நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் பார்க்கிறோம்: செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். செம்மையானவன் யார் என்றால், அவனுக்குள்ளாக இரக்கம் இருக்கிறது, மன உருக்கம் இருக்கிறது, நீதி இருக்கிறது. இது நமக்குள்ளான இருளில் நமக்கு வெளிச்சம் உதிக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மன உருக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவர், தேவன் நமக்கு தயை செய்கிறவர், தேவன் நீதி உள்ளவர், தேவன் மன உருக்கம் உள்ளவர். தேவன் நமக்குள்ளாய் வரும்போது, கிறிஸ்துவின் நமக்குள்ளாய் ஊற்றப்படும் பொழுது நாமும் இரக்கமுள்ளவர்களாய் மாறுகிறோம். பிறர் செய்த தீமைக்கு தீமை செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற சிந்தை நமக்குள்ளாய் வருகிறது. ஒவ்வொருவரும் படும் உபத்திரவங்களில் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனதுருக்கம் நமக்கு வருகிறது. நாம் நீதி உள்ளவர்களாய் இருக்கிறோம். அநீதியான தீர்ப்பை செய்வதற்கு நாம் சற்று தயக்கம் காட்டுகிறவர்களாய் இருக்கிறோம். அநேக நீதிக்கும் அநீதிக்கும் சந்தேகம் எந்த தொடர்பும் இல்லை. நீதி வேறு, அநீதி வேறு. நீதியான நியாய தீர்ப்பை, நீதியை நாம் எப்பொழுதும் விரும்புகிறோம். அநீதியான காரியங்களை ஒருவரும் விரும்புவதில்லை. ஆனாலும் நம்முடைய செய்கைகளினால் அநேக வேளைகளில் நாம் அநீதியை வெளிக்காட்டுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழும்பொழுது நாம் இரக்கமுள்ளவர்களாய் மாறுவோம். நாம் மன உருக்கமுள்ளவர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். நாம் நீதி செய்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறார். அதற்கென்று நாம் இடம் கொடுப்போம். ஏனென்றால் தேவன் செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். நமக்குடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்க வேண்டுமானால் முதலாவது நாம் செம்மையுள்ளவர்களாய் மாற வேண்டும். செம்மையுள்ளவர்களாய் மாறுவதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று நாம் கேட்டோம். இந்த காரியங்களுக்கு நேராக நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். இவ்வளவு நாட்களும் இரக்கம் செய்வதற்கு நாம் சற்று ஆலோசித்தோமா? நாம் இரக்கம் காண்பிப்போம், மன துர்க்கத்தை காண்பிப்போம், தயவை காண்பிப்போம். தேவனுடைய நற்குணங்களை பின்பற்றுகிறவர்களாய் நாம் மாறுவோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அது எந்த ஒளி? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம் கூறுகிறது: எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எவ்வளவு மேன்மையான சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். எழும்பி பிரகாசி,
நீ அநேகருக்கு வெளிச்சத்தை கொடு. பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஆனால் ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடர்வான். 2 காரியங்கள் இங்கு பார்க்கிறோம். ஒன்று, பகல் வெளிச்சமாய் இருக்கிறது. பகலில் நடக்கிறவர்கள் இந்த உலகத்தின் வெளிச்சம் இருக்கிறது, ஆனபடியினால் அவர்கள் இடரமாட்டார்கள். இரவில் நடந்தால் வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது, அவர்கள் இடறுவார்கள். நமக்கு வெளிச்சம் தேவையாயிருக்கிறது. ஒளியில் நட என்று வேதம் கூறுகிறது. நம் ஒளியிலே நடக்கும் பொழுது நாம் தீமையை விட்டு விலக முடியும். நம் ஒளியிலே நடக்கும் பொழுது தீமையான காரியங்களுக்கு உட்படாமல் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஒளியானது யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த இருளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள என்ன செய்ய முடியும்? இங்கே பார்க்கிறோம், ஒளியிலே பிரகாசிக்கிறது. அவருக்குள் இருந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது மட்டுமல்ல, இருளிலே பிரகாசிக்கிறதாயிருந்தது. இருளானது அதை பற்றி கொள்ள முடியவில்லை. இருளில் நடக்கும்போது வெளிச்சம் இல்லாதபடியினால் நாம் இடறுகிறோம் என்று யோவான் 11:10 பார்க்கிறோம். இங்கு பார்க்கிறோம், அந்த ஒளி இருளே பிரகாசிக்கிறபடியினால் இருளினால் அதை பற்றி கொள்ள முடியவில்லை. அப்பொழுது அந்த ஒளி நமக்குள் இருக்கும் பொழுது அதை இருளடைய செய்ய முடியாமல், நம்முடைய வாழ்க்கையை இருளுக்குள்ளாக நடத்தாமல் ஒளியிலே நடப்பதற்கு உதவி செய்வதற்கு அது போதுமானதாய் இருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவனுடைய மகிமை உன்மேல் இருக்கிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுகிறது. பயங்கரமான இருள் ஜனங்களை மூடினாலும் உன்மேல் கர்த்தர் உதிக்கிறார். சங்கீதங்களின் புத்தகத்தில் பார்த்தோம், செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இருள் ஜனங்களை மூடுகிறது, காரிருள் மூடுகிறது. ஆனாலும் நீ செம்மையான பாதையில் நடக்கும் பொழுது எவ்வளவு பெரிய இருளாய் இருந்தாலும் உண்மையில் கர்த்தர் உதிக்கும். மகிமை உண்மையில் காணப்படும். தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு இருள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அவைகளிலிருந்து தேவன் நம்மை தூக்கி வெளியே கொண்டு வந்து நம்மை ஒளியில் நடக்க கிருபை செய்கிறார். நம்மை ஒளியுள்ளவர்களாய் காட்டுகிறார். நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காட்டுகிறார். நம்மை செம்மையானவர்களாய் காட்டுகிறார். நாமும் செம்மையானவர்களாய் நம்மை மாற்றுகிறார். இரக்கத்தின் பிள்ளையாய் நம்மை மாற்றுகிறார். அப்படிப்பட்ட தயவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஒளி நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது யாரெல்லாம் நம்மிடத்தில் வருவார்களாம்? உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் வருகிறார்கள், உதிக்கிற ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருகிறார்கள். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். தேவனுடைய மகிமை நமக்குள்ளாய் முதலாவது வர வேண்டும். அவருடைய கர்த்தர் நம்மேல் உதிக்க வேண்டும். அவருடைய மகிமை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இந்த மகிமை நமக்குள்ளாக இருக்கிறது என்றால் ஜாதிகள், உதிக்கிற ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் எல்லோரும் கடந்து வருவார்கள். அநேகர் நம்மை தேடி வருவார்கள். அப்படியாக இந்த வசனம் கூறுகிறது. இனியும் நாம் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு யோசித்துக் கொண்டு இருக்க வேண்டாம். என்னிடத்தில் ஒளி இருக்கிறதா? என்னிடத்தில் கர்த்தருடைய மகிமை எனக்குள்ளாய் இருக்கிறதா? இதை பார்த்து நாம் கவலைப்பட, இதை பார்த்து சிந்தித்து நம்முடைய நாட்களை கழித்து கொண்டிருக்க வேண்டாம். தேவன் கூறுகிறார், உனக்குள்ளாய் ஒளி வந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி இருக்கிறார். இவ்வளவு நாட்களும் ஒருவருக்கு இரக்கம் செய்ய முடியாமல் கடின மனதோடு கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் கூறுகிறார், உன்னுடைய மனதை தேவன் மாற்றி இருக்கிறார். இப்பொழுது ஒளியாய் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். உன் வீட்டாரிடத்தில் நீ கடினமாய் நடந்து கொண்டிருக்கலாம்.
அவர்களுக்கு பிரியமில்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவின் ஒளி உனக்குள்ளாய் வரும்பொழுது நீ ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறார். அநேகர் உன்னை விரும்ப ஆரம்பிக்கிறார்கள். உன்னுடைய பேச்சு மாறுகிறது, உன்னுடைய செயல்கள் மாறுகிறது, நீ பேச்சும் விதங்கள் மாறுகிறது, நீ பழகும் நண்பர்கள் மாறுகிறார்கள். ஏனென்றால் ஒளி நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது இருளானது அதை பற்றிக்கொள்ள முடிவதில்லை. நம்மை ஏமாற்றி கொண்டிருந்தவர்கள், நம்மை ஏமாற்றி நம்மிடத்திலிருந்து நன்மையை பெற வேண்டும் என்று நினைத்தவர்கள், இவர்கள் எல்லோரையும் தேவன் நம்மை விட்டு போக செய்கிறார். இந்த செம்மையானவர்களை தேவன் நமக்கு பங்காக கொடுக்கிறவர். செம்மையான இதயம் உள்ளவர்களை தேவன் காண்கிறவர். மட்டுமல்ல, தேவன் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சத்தை கொடுக்கிறவர். நாம் இருக்கும் சூழ்நிலையில் பயங்கரமான இருளனை வாட்டி கொண்டிருக்கிறது. வெளிச்சமே இல்லாத இடத்தில் நான் இருக்கிறேன். எனக்குள் வெளிச்சம் வருமா? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி ஜெபிக்க வேண்டும்? நான் எதை செய்தால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த காரிருள் போன்ற அனுபவங்கள் மாறிப்போகும்? நான் இப்பொழுது செய்யும் ஒவ்வொரு செய்கைகளும் என் இருளுக்கு நேராக இழுத்து கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் அமைதியை இழந்து கொண்டிருக்கிறேன். என்னால் எதுவும் நேர்மையாக சிந்திக்க முடியவில்லை, நேர்மையாக செயல்பட முடியவில்லை, என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை, என்னால் பொறுமையாய் இருக்க முடியவில்லை, நான் பொறாமையாய் இருக்கிறேன், கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், அநேகருக்கு தீங்கு செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி பல காரியங்கள் உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? தேவன் கூறுகிறார், உனக்குள்ளாய் வெளிச்சத்தை கொடுப்பதற்கு நான் இப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிறதற்கு, உன்னையும் ஒரு செம்மையானவனாய் மாற்றுவதற்கு தேவன் உனக்காகவும் இரத்தம் சிந்தி இருக்கிறார். உனக்காகவும் பிரயாசங்களை பட்டிருக்கிறார். உனக்காகவும் பல தியாகங்களை செய்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இயேசு இப்பொழுதும் உன் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். இதோ நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய செய்கைகள் பலவீனமுள்ளவைகளாய் இருக்கலாம். நீ பலவீனமான பல தீர்மானங்களை எடுத்து கொண்டிருக்கலாம். பலவீனமான காரியங்கள் உன்னை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறதா? நீ கவலையே பட வேண்டாம். இப்பொழுது தேவன் கூறுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ எழும்பி பிரகாசி, உனக்குள்ளாய் ஒளி வந்தது. இதோ இருள் பூமி காரிருள் ஜனங்களை மூடினாலும் உன்மேல் கர்த்தர் உதிக்கிறார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். தேவனுடைய மகிமை நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது நம்மை அவர் பிரகாசிக்க செய்கிறார். நம்முடைய பிரகாசத்தை கண்டு ஜாதிகளும் ராஜாக்களும் நம்மிடத்தில் ஓடி வருகிறார்கள். உங்களுக்குள்ளாய் எப்படி இந்த பிரகாசம் இருக்கிறது? உங்களால் எப்படி பிரகாசிக்க முடிகிறது? இந்த பிரகாசத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? இப்படி பல காரியங்களுக்காக நம்மை தேடி வருகிறார்கள். கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். கிறிஸ்துவ நமக்கு போதித்த காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் மாறுவோம். கிறிஸ்துவின் கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். அதற்கு விரோதமாய் நமக்குள்ளாய் என்னென்ன காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறதோ, அதற்கு விரோதமாய் எழும்புகின்ற என்னென்ன செய்கைகள் நமக்குள்ளாய் இருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் நாம் விட்டு விடுவோம். நம்முடைய சிந்தையில் இருக்கும் தீமைகள், நாம் பிறருக்கு செய்யும் காரியங்களில் இருக்கும் தீமைகள், நம்முடைய தொழில் ஒருவேளை நேர்மையற்றதாய் செய்யலாம். இன்று அவை எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். நேர்மையான காரியங்கள் வழியாய், ஒளியின் வழியாய் தேவன் அழைத்து செல்வார். அப்பொழுது இருக்கும் மனமகிழ்ச்சி அதிகம், அப்பொழுது இருக்கும் சமாதானம் அதிகம். அப்பொழுது நம்மை தேவன் செம்மையுள்ளவர்களாய் மாற்றுவது மட்டுமல்ல, அநேக இருளிலே வெளிச்சத்தை உதிக்க செய்வார். நாம் வேண்டுவது அதுதானே. நாம் விரும்புவதும், நாம் நினைக்கிறோம் எனக்கும் ஒளி வேண்டும், இருளிலே நான் பிரகாசிக்க வேண்டும் என்று. நிச்சயமாக தேவன் நம்மை பிரகாசிக்க செய்கிறவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 21:27 கூறுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? தேவன் எனக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார், தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? நான் இதை நினைத்து கலங்க வேண்டும்? இது தாவீது கூறுகிறார், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், தேவன் எனக்கு ரட்சிப்பமாய் இருக்கிறார். எனவே இதை நிறுத்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய பாரங்கள் எதுவாயிருந்தாலும் இயேசுவின் பாதத்தில் நாம் வைத்து விடுவோம். நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவன், நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன், நம்முடைய கலக்கங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் இப்பொழுது நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அவர் வெளிச்சத்தை கொடுக்கிறவர். இதோ நீ படும் பிரயாசங்களில், ஐயோ நான் இருளில் வாழ்கிறேன், என்னுடைய தொழில் ரீதியாக நான் இருளில் தான் இருக்க முடியும், இதை விட்டு நான் வெளியே வர முடியுமா என்று நீங்கள் கேட்கிறீர்களானால் நிச்சயமாக உங்களால் வெளியே வர முடியும். தேவனை நோக்கி பாருங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள், அவரை தேடுங்கள். அவரை கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:2 கூறப்பட்டுள்ளது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம்
பிரகாசித்தது. யார் மேல் பிரகாசித்தது? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிறார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பெரிய வெளிச்சத்தை இருளில் நடக்கிறவர்கள் காண்கிறார்கள். மரண இருளில் நம்பிக்கையேற்று போய் இருக்கின்ற சூழ்நிலையில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இதை மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இதன் நிறைவேறுதலை 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இதன் நிறைவேறுதலை நாம் பார்க்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் இருளில் வாழ்கின்ற நம்பிக்கையற்று திடனற்று பலவீனர்களாகி இனிமேல் நான் எழும்ப முடியாது என்று முற்றிலும் நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். புது பாதைகளை நமக்கு காண்பிக்கிறவர். நம்முடைய வார்த்தைகள், நாம் சிந்தனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவோம். தேவனை நோக்கி கூப்பிடுவோம். ஒரு முறை நான் முயற்சித்து பார்க்கிறேன். எனக்கு இன்னும் விசுவாசத்திற்குள்ளாய் இருக்க முடியவில்லை. நான் அநேக வேளையில் எனக்கு வரும் போராட்டங்களினால் என்ற நம்பிக்கை இழந்து போய்கொண்டிருக்கிறது. நான் நம்பிக்கையற்று போய்கொண்டிருக்கிறேன். இனிமேலும் என் நம்பிக்கை புதுப்பிக்கப்படுமா? இனிமேலும் என் நம்பிக்கையை நான் வளர முடியுமா என்று ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? என்று உங்கள் மனதில் நீங்கள் மிகவும் வியாகுலப்பட்டு வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசு நிச்சயமாக அந்த வேதனையை காண்கிறார். உனக்கு இந்த நம்பிக்கை வீண் போகாது. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு, உன்னை உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இவ்வேதத்தில் எத்தனையோ பேரை பார்க்கிறோம். மிகவும் மோசமான நிலையிலிருந்து உன்னதமான நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். வாசல் காக்கிறவராகிய மொர்தெகாய் வாசல் காக்கிற வேலை. ஆனால் திடீரென்று ஒரு நாளில் ராஜாவுடைய வஸ்திரங்களை அடிந்து தேவன் ராஜாவினால் கனம் பண்ண போகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவர் ராஜாவுடைய ரதத்தில் அழைத்து விடப்படுகிறார். நாமும் கூட நினைக்கலாம், இதற்கும் தகுதியற்று நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், இதோடு என் வாழ்க்கை முடிய போகிறது. இல்லை, நம்முடைய விசுவாசம் வீண் போகவில்லை. இருளிலிருந்து வெளிச்சத்தை காண்பிக்கிற தேவன் புது கிருபையை நமக்கு கொடுக்கிறார். புது காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வர் ஆயத்தமாய் இருக்கிறார். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வரும்படியாய் செய்கிறார். இன்னும் 2 கொரிந்தியர் 4:6 கூறுகிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். நம்முடைய இருதயங்களில் அவர் பிரகாசிக்கிறவர். அவர் இருளிலே வெளிச்சத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அது போலதான் தேவன் வெளிச்சத்திற்கு கட்டளை கொடுக்கிறார், வெளிச்சம் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கிற தேவன் கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி, மகிமையின் ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக நம்முடைய இதயங்களையும் அவர் பிரகாசிக்கிறார். நம்முடைய இதயத்தை பிரகாசிக்க செய்வார். இன்னும் பலவித கேள்விகள், நம் பலவித இழப்புகளை நிமித்தமாக நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போய் இனி என்ன செய்வதென்று தெரியாமல் ஒவ்வொருடைய போராட்டமும் ஒவ்வொரு விதமானது. வியாதிகள், மரணம், பயம், வேதனை, வேலையின்மை, பிரிவினை, வறுமை, இப்படி பல பல போராட்டங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வது? என்னோடு கூட இருந்த உறவினர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள், இந்த உலகத்தை விட்டே அவர்கள் போய்விட்டார்கள் என்று நாம் இதயத்தில் காயப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை தேவையிலும் இயேசு நமக்காக ஜீவிக்கிறவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாம் இழந்து போனாலும் எல்லாம் கடந்து போகும். இந்த உலகத்தில் காண்கின்ற எல்லாமே அழிந்து போனாலும் அழியாத நித்தியமாக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நித்தியத்தில் சேர்க்க வல்ல தேவன். அந்த ஒளியுள்ள தேசத்தில் நம்மை சேர்க்க அவர் வாஞ்சியாக இருக்கிறார். நம்முடைய இழப்புகளை நாம் தேவனுடைய பாதத்தில் வைப்போம். கசப்பான அனுபவங்களை தேவனுடைய பாதத்தில் வைத்து விடுவோம். நமக்கு புது நம்பிக்கையை கொடுத்து நம்மை மேம்பி பிரகாசிக்க செய்வார். நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கை வீண் போவதில்லை, உன்னை பிரகாசிக்க செய்வார். இப்பொழுது நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம்.
கிருபையுள்ள எங்கள் பரலோக தந்தையே, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். எங்கள் மத்தியில் வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. எசப்பா, நான் ஒளியை காண வேண்டும். என் வாழ்க்கையில் இருக்கும் இருள் மாற வேண்டும். இந்த வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மாற வேண்டும். போராட்டங்கள் மாற வேண்டும். இழப்புகள் மாற வேண்டும். கசப்பான அனுபவங்கள் மாற வேண்டும். தேவனே, நீர் எனக்கு புது நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று யார் யாரெல்லாம் உடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இறங்குவதாக. சமாதானத்தை கட்டளையிடுவீராக. மெய்யான நீதியை கட்டளையிடுவீராக. நீர் போதுமானவராயிரும். பயங்கரமான குழியிலிருந்து நீர் எங்களை தூக்கி நிறுத்த வல்லவராயிருக்கிறீர். உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறீரே. இதோ குடும்பத்தில் உள்ள தங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறவர்களுக்காய் இப்போது உம்மை நோக்கி பார்க்கிறேன். என் பிள்ளைகள் வாழ்க்கை மாற வேண்டும். அவர்கள் தவறான வழியிலிருந்து உம்முடைய அன்பை அறிய வேண்டும், உம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு மேலும் கிருபை இறங்கட்டும். தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். ஏசப்பா, எங்களுடைய சத்தம் உங்களுடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்களுடைய ஜபத்தை நீர் கேட்டிருக்கிறீர், உமக்கு நன்றி. எல்லா தடைகளையும் மாற்றி போடும். நீர் தூக்கி நிறுத்தும். இதை இப்பொழுதும் அநேகர் உம்மை நோக்கி பார்க்கிறதை நீர் காண்கிறீர். உடைந்த உள்ளத்தோடு, வேதனையோடு, கசப்பான அனுபவங்களோடு, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் கிருபை இருக்கட்டும். ஒளிவா அவர்களை செம்மையானவர்களாய் மாற்றும். அவர் செம்மையானவர்களாய் மாற்றும். அவருடைய வாழ்க்கையிலும் அப்பா, செம்மையானவனுக்கு செம்மையானவருடைய வாழ்க்கை இருளிலே பிரகாசிக்க செய்கிறது போல அவருடைய வாழ்க்கை இருளில் பிரகாசிக்க செய்யும். எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. தடைகளை மாற்றும். தொடர்ந்து நடத்தும்.